நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம்குமார். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, வெளிநாட்ல ஒர்க் பண்ற நண்பர்கள் சேலரி போடுறதுமே வீட்டுக்கு அனுப்பிவிட்டு கடன் அடைக்கிற நண்பர்கள் வீடு எவ்வளோ டெவலப் ஆயிருக்கு. இல்ல காசு சேலரி போட்டதும் இங்க நல்லா ராஜா வாழ்க்கை வாழ்ந்துட்டு செலவு பண்ற நண்பர்கள் வீடுகள் அங்க எவ்வளவுக்கு நலிவுற்றுருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட்ல உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. இந்த வீடியோ யார் மனசையும் புண்படுத்துவதற்காக அல்ல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிங்கப்பூர்லயாலும் சரி தான், வெளிநாடுகளாலும் சரி தான் ஒர்க் பண்ணுற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, சேலரி போட்டதுமே ஊருக்கு உடனே அனுப்பிச்சிடுற நண்பங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஏதாவது கமிட்மெண்ட்டு சின்ன சம்பளமோ, பெரிய சம்பளமோ மாதம் ஆனால் டக்குன்னு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. "ஏம்மா இதை பாருங்க, எப்பா இதை பண்ணுங்க, அதை அந்த கடனை அடைச்சிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்கே சிங்கப்பூரில் எப்படி ஒரு ஒரு சிங்கப்பூர் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு டெவலப் ஆகிட்டே இருக்கும். அவ்வளோக்கும் இது என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம் எல்லாமே மாற்றுன்னு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுமாரி இங்கே சம்பாதிக்கிறவங்க வீட்டுக்கு காசு அனுப்பும்போது, இங்கே சிங்கப்பூர் டெவலப் ஆகிற மாரி அவங்க குடும்பமும் டெவலப் ஆகிட்டே இருக்கும். அப்படி டெவலப் ஆகும்போது என்னென்னா, இவங்க ஊருக்கு போயிட்டு சப்போஸ் இங்கே நம்ம வெளிநாடுகளில் நம்ம லாங் டைம் நம்ம பர்மிட்டு, வீசாலாம் இருக்காது. ஒரு குறைஞ்ச காலம் தான். நீங்கள் நிரந்தரமாக சிங்கப்பூரில் வேலை பார்க்குறது, ஒர்க் பர்மிட்டில் இல்லை எஸ் பாஸ்னா முடியவே முடியாது. நமக்கான காலாவதி டைம் இருக்குது. நமக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. நம்ம பர்மிட்டோ இல்லை நல்லா வேலை செஞ்சால் மட்டும் தான் கம்பெனியில் வச்சுக்கோங்க. இங்கே நிரந்தரமாலாம் சிங்கப்பூரில் வேலை பார்க்க முடியாது. அப்படி நிரந்தரமாக நீங்கள் வேலை பார்க்கணும்னா பிஆர் சிட்டிசன்ஸ் எடுத்தால் மட்டுமே தான் நிரந்தரமாக சிங்கப்பூரில் வேலை பார்க்க முடியும். ஆனால் நம்ம ஒர்க் பர்மிட்டில் ஒர்க் பண்ணும்போது நம்மளோட பர்மிட்டு வேலிடிட்டி ஆனதுமே நம்ம ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்போ இங்கேருந்து காசு பணம் கரெக்டாக அனுப்பிட்டு இருக்கிறவங்க தான் அவங்க குடும்பம் செல்வம் செழிப்பாகவும், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதாலும் பிஸ்னஸ் ரெடி ஆகிருக்கும். ஸோ இல்லைனா அவங்க காசு பவுன் பண்ணுறதுல போட்டுருந்தாங்க, அதை போய் அடகு வச்சுக்கணும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு வழிமுறைகள் இருக்கும். அதுவே காசு பணம் அனுப்பாத நண்பர்கள் என்னென்னா, இங்கே நான் வீட்டில் சும்மா தான், நான் ஒரு பையன் தான், இல்லை நம்ம எங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கள் சொத்து பத்திரம் நிறையா இருக்குது, அதனால் நான் இங்கே சம்பாரிச்சாலும் சம்பாதிக்கலாம்னா எங்கள் வீட்டில் பார்த்துக்கோங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா துவாஸ் லிங்க் எம்ஆர்டி. இதுதான் சிங்கப்பூரோட லாஸ்ட் எம்ஆர்டி. இங்கேருந்து இது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் க்ரீன் லைன் சொல்லுவாங்க. இது இங்கேருந்து ஜாங்கி ஏர்போர்ட் வரைக்கும் இந்த எம்ஆர்டி போகுது, இந்த எம்ஆர்டி ட்ரெயின். ஸோ அங்கே தானமராவில் போய் ஷிஃப்ட் ஆகணும். ஸோ இங்கே துவாஸ் லைன் உள்ளவங்களும் அந்த எம்ஆர்டி தான் எடுப்பாங்க. இது அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் துவாஸ் செக் பாயிண்ட் இருக்குது. துவாஸ் செக் பாயிண்ட்னா மலேசியாவுக்கு போகிறதுக்கு வரதுக்கான செக் பாயிண்ட், கஸ்தம்னு சொல்லுவாங்க. உட்லண்ட்ஸ் ஒரு இடத்த உட்லண்ட்ஸ் வழியாக ஒரு மலேசியாவுக்கு போகலாம். அதை விட்டுனா துவாஸ் வழியாக. இங்கே டிராஃபிக்கள் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதால நிறைய பேர் இந்த வழி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா துவாஸ் செக் பாயிண்ட் இப்போ ரொம்ப டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே என்னென்னா, இங்கேருந்து மலேசியா போகிறவங்களும் சரி தான், மலேசியா இங்கே வரவங்க அந்த வேகத்துக்கு டிரான்ஸ்போர்ட் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எம்ஆர்டிலாம் பயங்கரமாக எம்ஆர்டி லைன்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கோல்ஃப் கிளப்பே க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஏரியா ஷாப்பிங் மால் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ப்ராஜெக்ட் ஓடிட்டுருக்கு. அந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் திறந்துருவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போனே மலேசியாவோட செக் பாயிண்ட், மலேசியா போகிறதுக்கான துவாஸ் செக் பாயிண்ட் வரும். நீங்கள் பாருங்கள். இங்கே நான் ஒரு வேலை நிமித்தமாக தான் போயிட்டுருக்கேன் இந்த வழியில். ஸோ அதனால் இங்கே போகணும் அப்படிங்கிறதுக்கான இல்லை, நமக்கு இந்த வழியில் போயிட்டு ஒரு யூட்டர்ன் போட்டு வர்றதான். ஸோ அப்படிங்கும்போது அந்த வழியில் போகும்போது துவாஸ் செக் பாயிண்ட் இதான். அப்படி இந்த டைம் உங்களுக்கு ரஷ்ஷிங்காக எப்பவுமே தான் செக் பாயிண்ட்டுக்கு போது தானே ஜனங்க போயிட்டு வந்துருப்பாங்களா அப்படின்னா, இல்லைங்க இது ஆஃப்டர்நூன் டைம் அப்படிங்கிறதால யாரும் வேலைக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு இல்லை. இப்போ 4:30 இந்த ரோடு பிஸி ஆயிரும். இந்த ரோடு அதிகமாக என்னென்னா போகிறதுக்கு வரதுக்கு மட்டும் தான் எடுப்பாங்க, அதர்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஸோ அங்கே தெரியுது பாருங்கள், அதான் சிங்கப்பூருக்கும் துவாஸுக்கும் உள்ள செக் பாயிண்ட். ஸோ இங்கே ஒர்க் பண்ணுற நண்பர்கள் நீங்கள் வீசா ரெடி பண்ணிவிட்டு அந்தாண்ட போய் பாட்டுவாங்க, லீவ் இருந்தால் போய் பாட்டுவாங்க. ஸோ இங்கே காசு அனுப்பாத நண்பர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் வீட்டில் ஒரு பையங்க, நான் ராஜா வாழ்க்கைங்க, நான் ஜாலியாக சுற்றிட்டு இருப்பேன், எங்கள் வீட்டில் சும்மா இருக்கிறது போய் அங்கே வெளிநாடு போய் பார்த்துட்டு வச்சுட்டோட அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க வச்சுட்டாங்க. எந்த வீட்லேயும் தான் புள்ள போயிட்டு ஜாலியாக இருக்குன்னா நீங்கள் விசிட்டிங் வீசாவில் வந்திருக்கலாமா, நீங்கள் டெஸ்ட் அடிச்சுட்டு இல்லை எஸ் பாஸில் இப்படிலாம் வந்திருக்குன்னு அவசியம் இல்லையே. இங்கே செலவு பண்ணிட்டு நீங்கள் ஊரில் செலவு பண்ணிகிட்டு இருக்கலாமே. அப்போ இங்கே வந்துக்கிட்டு நீங்கள் தாறுமாறாக செலவு பண்ணிட்டு வச்சுட்டு இருக்கோம், உங்கள் குடும்பம் என்ன நலிவாயிரும். எப்படி இருந்தாலும் கொஞ்சம் எவ்வளோ தான் இருப்பு இருந்தாலும் எவ்வளோ கோடீஸ்வரன் ஒரு நாள் ஒரு ஏழைக்கு ஒரு வளர்ச்சி ஆகிறதுக்கான ஒரு வழியும் இருக்கும், ஒரு பணக்காரனுக்கு வீழ்கிறதுக்கான ஒரு வீழ்ச்சிக்கான வழியும் இருக்கும். ஸோ நம்ம அது எப்படி நம்ம வழி நடத்துகிறோமோ அதுமாரி தான் காசு பணம் சேர்ந்துட்ருக்கோம். ஸோ அதை விட்டுட்டு நம்மக்கிட்ட எனக்கிட்ட இருக்குது போகுது வருதுன்னு அப்படின்னு நல்லா தாமதம் செலவு பண்ணிவிட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் பேக்கப் பண்ணாமல் இருக்கும்போது, நீங்கள் ஊருக்கு போகும்போது எல்லாமே ஃபேமிலி நீ வர்றதை விட இப்போ நொடிச்சிருக்கும். சப்போஸ் கடன் வாங்கி வந்திருக்க, நீ காசு பணம் சரியாக அனுப்பல அப்படின்னா, குடும்பத்தில் உள்ள அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி தான், அப்பா அம்மாவும் சரி தான், அக்கா தங்கச்சி எல்லாம் வேலைக்கு போய் நீ உனக்கு அனுப்பிவிட்ட கடனை அவங்க அடைச்சிட்ருக்கணும்.
அப்படி அடைச்சிக்கிட்டு இருக்கும்போது, ஏன்டா இவன பெத்தேன் வச்சேன், இப்படி பண்ணிட்டானா வச்சுட்டேன் அப்படிங்க வந்து வெறுக்க தோணும். இங்க வந்து நீங்க சிங்கப்பூர்லயோ இல்ல மற்ற வெளிநாடுகள்ல நீங்க வேலை பார்க்கும்போது, நீங்க வந்து நெனச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து இங்க வந்து உங்க விசா அண்ட் பர்மிட் வந்து வேலிடிட்டி இருக்கிற வரைக்கும் தான் அந்த நாட்ல இருக்க முடியும். அந்த வேலிடிட்டி முடிஞ்சதுமே நீங்க வந்து உங்க தாய்நாட்டுக்கு போய் தான் ஆகணும். எல்லாத்தையும் பார்த்து தான் ஆகணும். அங்க போயிட்டு நீங்க சரியான முறையில வந்து வழி வகுக்கல அப்படின்னா, திரும்பவும் போய் நீங்க கையேந்துற நிலைமை தான் வரும். நீங்க இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையோட அடுத்த வாழ்க்கை வந்து உங்களுக்கு நரகமான செகண்ட் இன்னிங்ஸ் ஆயிரும். ஸோ, அதனால வெளிநாடு வந்தீங்களா, நல்லா சம்பாதிச்சீங்களா, காசு பணம் பார்த்தீங்களா, வீட்ட கட்டுனீங்களா, அக்கா தங்கச்சி கட்டி குடுத்தீங்களா, இல்ல வந்து அக்கா தங்கச்சி கட்டி குடுத்தா குழந்தைங்க இருக்கா, இல்ல அடுத்த கமிட்மெண்ட் என்ன, இல்ல உனக்கு வந்து லேண்ட் வாங்குறியா? ஸோ, அப்படி என்னடா வந்த கடனே அடையல, நீ லேண்ட் வாங்குற அளவுக்குலாம் பேசுறேன். இருக்கப்பட்டவங்க வந்து காசு பணம் அங்க வீட்ல காசு பணம் அதிகமா இருக்கிறதால தானே இவங்க காசு பணம் அனுப்பலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ, அதனால அவங்களுக்கு சொல்றேன். நீங்க வந்து உங்கள்ட்ட இருக்கோ இல்லையோ, மாசம் ஆனா காசு வந்து வீட்டுக்கு அனுப்பிருங்க. அத விட்டு இங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா செலவு பண்ற இடத்துல செலவு ஆயிட்டு தான் இருக்கும். இல்ல அப்படிங்கும்போது, சரி ஓகே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூ. 10 செலவு பண்ற இடத்துல ஒரு ரூ. 5 செலவு பண்ண தோணும். அதே வந்து இருந்துச்சுன்னா ரூ. 10 செலவு பண்ண வேண்டிய இடத்துல ரூ. 20 செலவு பண்ண மாரி இருக்கும். ஏன்னா ஒரு நண்பர் வந்து சொன்னாரு, "நான் வந்து இதுவரைக்கும் வந்து ஒரு ரூ. 15,00,000 போல சிகரெட் குடிச்சிருக்கிறேன்" அப்படின்னு. ஆனா இப்ப நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா. அப்போ அவரு ஸ்டாப் பண்ணிட்டாருன்னா, அவர் நல்ல சிகரெட்ட குடிச்சாரு, போனாரு, வந்தாரு அப்படின்னா, அவர் வந்து நல்ல சம்பளம், நல்ல இதுல இருந்தாரு. அதனால குடிச்சாரு. இப்ப ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஆனா நீங்க கம்மி சம்பளத்துல வேலை செஞ்சுக்கிட்டு $12 12 இல்ல $13 போட்டு ஒரு பாக்கெட் வாங்கி சிகரெட் அடிக்கும்போது, உங்களுக்கு $18 $12 மைனஸ் பண்ணா என்ன இருக்கு? அப்ப சாப்பாடு காசு எல்லாம் போனா, உங்களுக்கு அன்னைக்கு ஒரு நாள் உழைப்பே வீணு தான். ஸோ, நீங்க வெளிநாடு வந்துட்டாவே நீங்க இழக்கிறத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, காசு பணத்த மட்டும் இல்ல, உங்க காலத்த இழக்கிறீங்க. நீங்க எவ்வளவுக்கும் இங்க தாம் தூம்னு செலவு பண்ணிட்டு வீட்டுக்கு காசு பணம் அனுப்பாதக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப பின்னோக்கி போய்க்கிட்டே இருக்கும். கல்யாண வாழ்க்கையில இருந்தும் சரிதான், இல்ல நட்பு முறையில இருந்தும் சரிதான், இல்ல ஃபேமிலி சைடுல உங்க உங்க வீட்ல யாராவது சொந்த பந்தம் பார்க்க வந்தா, என்ன வெளிநாட்டுல இருக்கிறான்னு சொன்னீங்க, ஒண்ணும் அனுப்பலையா, போகலையா, வரலையா, எல்லா விதத்திலயும் பின்தங்கி தான் போய் ஆகணும். அப்படி பின்தங்க என்ன பண்ணும், உன்னோட வாழ்க்கை வந்து என்ன சொல்றது, அடிமட்டத்துக்கு போயிரும். ஒரு அப்பா, அம்மா உருவாக்கி வச்சுக்கிறாங்கன்னா, அத காப்பாத்தணும். அத அழிக்கக்கூடாது. அத எதுவும் நீ கல்யாணம் பண்ணி உன் புள்ளைக்கு குடுக்குற மாரி இருக்கணும். அத விட்டுட்டு, இல்ல அங்க வீட்ல பார்த்துக்குவாங்க, வச்சுக்குவாங்கன்னு இங்க நீ ராஜா வாழ்க்கை வாழ நீ வந்து பின்னோக்கி போயிட்டு இருக்கிறன்னு அர்த்தம். பின்னோக்கி போகும்போது நீ என்ன பண்ணணும் ஊர்ல, இங்க இருக்கும்போது உன்னோட இளமையும் போயிரும். ஊர்ல போய் நீ அப்புறம் ஆடி பாடி ஒண்ணும் வேலைக்கும் ஓட முடியாது. ஒருத்தங்க வந்துட்டு அசிங்கப்பட்டு தான் நீ வேலைக்கு போன. "என்ன வெளிநாட்ல போய் கிழிச்ச வச்ச?" அப்படின்னு. அப்ப நீ இல்ல இருக்கிறத வித்து தின்னா கூட எவ்வளோ நாள் வித்து தின்ற முடியும்? ஸோ, அதனால வந்துட்டு சரியான முறையில வந்து பணத்த சம்பாரிச்சு, சேவ் பண்ணி, ஊர்ல போய் பிசினஸோ, இல்ல வந்து நல்ல வாழ்க்கைய வாழ பாருங்க. இங்க வெளிநாடுகள்ல வந்து நம்ம இருக்கிற வாழ்க்கை வந்து நமக்கு ஆடம்பரத்துக்கான வாழ்க்கை கிடையாது. காசு பணம் மேக் பண்றதுக்காக வந்திருக்கிறோம். ஊர்ல வந்து சரியான வேலை வாய்ப்புகள், பொருளாதாரம் வந்து நம்ம மணி ஏர்ன் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக தான் வெளிநாடே நம்ம சூஸ் பண்ணி வெளிநாடு வந்திருக்கிறோம். ஸோ, இங்க வந்துக்கிட்டு நீங்க ஏர்ன் பண்ற மணிய வந்துட்டு கண்டமான விரைய செலவு பண்ணிக்கிட்டு வச்சுட்டு இருந்தீங்கன்னா, வீணா போறது வந்து உங்க லைஃப் தான். ஸோ, அதனால வந்துட்டு நீங்க தான் போறீங்க. யாரோ வந்து சொல்றாங்க, "ஏய் மச்சான் வாடா அங்க போவோம் வருவோம். டேய் மச்சான் இங்க வாடா அத பண்ணோம், இத பண்ணோம்." சொல்றவன் ஜாலியா வந்துட்டு அவன் செலவு பண்ணிட்டு போயிட்டான். அவன் அவன் இந்த இந்த சிங்கப்பூரா இருந்தாலும் சரிதான், வெளிநாடும் சரிதான். அவன் அவன் அவனுக்கான பேக்கப் வச்சிருப்பான். ஆனா அடுத்தவன்ட்ட பேசும்போது, "நான் இல்ல இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு" சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. எவனும் நான் வந்து இந்த உலகத்துல வந்து தாய் தந்தை, இல்ல வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஒருத்தன வந்து நல்வழிப்படுத்தணும். ஆனா வந்துட்டு இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மாவ தவிர வேற யாரும் நல்வழிப்படுத்துவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறியா தான் இருக்கு. எவனோ எப்படியோ கெட்டா போறான். நம்ம மயிருக்கு என்ன? அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவன் வந்துட்டு ஏதோ ஒண்ணு வந்து ஒரு தப்பான வழிகள்ல வந்து ஐடியாக்கள் குடுக்கறது 1000 பேர் இருப்பான். இப்படி தான் வாழணும், இப்படி தான் போகணும், வரணும்னு சொல்றதுக்கு ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். அதனால நீங்க தான் வந்துட்டு ஐயோ! நீங்க வந்து கடந்த காலத்த யோசிச்சு யோசிச்சு பார்க்கும்போது, நீங்க வந்து நிகழ்காலத்துல வந்து எதிர்காலத்துக்கான ஒரு வாழ்க்கைய உங்களால உருவாக்க முடியும். அத விட்டுட்டு இப்ப வந்து பிரசன்ட்ல என்ன இருக்கு? இந்த நிகழ்காலத்துல என்ன நடக்குது? ஜாலியா இருக்கோமா? ஜாலியா இருந்துட்டு போயிட்டே இருப்போம். அப்படின்னு நினைக்கிறேன்னா, உங்களுக்கு எதிர்காலம் வந்து கேள்விக்குறியா தான் ஆயிரும். எதிர்காலத்துல உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ, அதனால வந்துட்டு "காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்" அப்படிங்கிற மாரி காசு சம்பாதிக்கிற நாட்டுல இருக்கிறீங்களா? கண்டிப்பா காசு சம்பாரிங்க. கம்மி சம்பளமா "எப்பா என்கிட்ட இவ்வளோ தான் சம்பளம் வருது போது. நான் ஏதோ கோர்ஸ் கீர்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் கம்பெனிக்கு மாறும்போது நல்ல சம்பளம் வரும். ஸோ, இத வச்சு அனுசரிச்சு போங்கன்னு" உங்களோட கஷ்ட நஷ்டங்கள், நல்லது கெட்டது எல்லாம் வீட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. அப்படி ஷேர் பண்ணாம, நீங்க பாட்டுக்கு நாம தான் வச்சேன் ஏன்னா ஒரு சிலவங்க நெறையா வந்து அ எல்லாம் ஃபோன் எல்லாமே நல்லா ஒரு காஸ்ட்லியான ஃபோன் எல்லாம் வச்சிருப்பாங்க, போயிருப்பாங்க. ஆனா வீட்ல வந்து கம்யூனிகேஷன்கள் வந்து நெறைய பேத்துக்கு வந்து குறைவா தான் இருக்கு. கேட்டா வேலை டென்ஷனு, கேட்டா வந்து என்னால உடம்பு பெயினா இருக்கு. என்ன ஒரு 5 நிமிஷம் 24 மணி நேரத்தில ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் ஃபேமிலிக்கு பேசுறதால வந்து எதுவும் வந்து குறைஞ்சிற போறது கிடையாது.
முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. அந்த காலத்தில தான் வந்து வெளிநாட்டுக்கு வந்தாங்கன்னா, ஒரு லெட்ரு. அந்த லெட்டருக்கு தவம் கிடந்து போஸ்ட் மேன்கிட்டயோ, உமன்கிட்டயோ வந்துருமா, போயிருமா, நம்ம பார்ப்போமா, என்னாச்சு, ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லெட்டருக்காக தவம் இருப்பாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து ஃபோன் ஆன் த ஸ்பாட்லயே, ஆன் த செகண்ட்லயே பேசலாம். ஆனா வந்து சரியா கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறதில்ல. ஒரு இடத்துக்கு வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆணுக்கும், ஒரு பெண்ணுக்கும் வந்து கம்யூனிகேஷன் வந்து குறைவாயிருச்சு அப்படின்னா, அங்க வந்து இல்லற வாழ்க்கை பாதிக்கப்படும். அதே ஒரு மகனுக்கும், தந்தைக்கும் வந்துட்டு ஒரு கம்யூனிகேஷன் பாதிக்கப்பட்டுச்சுன்னா, அவன் வாழ்க்கை, பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாத்தையும் இழந்துட்டு அனாதையா நிக்க போறான்னு தான் அர்த்தம். ஸோ, அதனால வந்து எல்லார்கிட்டயும் இன்னைக்கு நீங்க சம்பாதிக்க போறீங்க, எல்லாம் வேணான்னு அவாய்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நாளைக்கு வந்து பர்மிட் முடிஞ்ச பிறகு நீங்க ஊருக்கு போம்போது, விசா முடிஞ்சு ஊருக்கு போம்போது, அன்னைக்கு நீங்க யார்ட்ட போய் பேசினாலும் வாண்டடா தான் போய் பேசணும். நம்ம தம்பி வந்திருக்கான், நம்ம அண்ணன் வந்திருக்கான், நம்ம மாமா வந்துருக்கான், நம்ம மச்சான் வந்துருக்கான்னு வந்து எப்போ வந்த, போன வந்தாலும் யாருக்கும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீ டச்ல இல்ல. நீ டச்ல இல்லாம அவங்க வந்து உன்னை விசாரிப்பாங்க, வைப்பாங்கன்னு நீங்க வந்து நினைக்கிறது வந்து உங்களோட முட்டாள்தனம். ஸோ, அதனால வந்துட்டு சம்பளம் போட்டாங்களா, உங்கள உடம்புக்கு நல்லா சாப்பிடுங்க. விரைய செலவுகள் வந்து எக்ஸ்ட்ரா செலவு வந்து வச்சுக்காதீங்க. இது வந்து நம்ப நாடு கிடையாது. நம்ம சம்பாதிக்க வந்திருக்கோம். சம்பாதிச்சு ஊர்ல போய் செட்டில் ஆக வேண்டிய வேலைய பார்க்கணும். அத விட்டுட்டு, நான் இல்லைங்க இங்க தாராளமா செலவு பண்ணிட்டு வச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னைக்கோ ஒரு நாள் வந்து பாதிச்சு நிப்பீங்க. போதிக்கும்போது தெரியாது, பாதிக்கும்போது தான் தெரியும்னு வாத்தியாருங்க சொல்லுவாங்க. பாடம் நடத்தும்போது படிச்சுக்கடா, வச்சுக்கடா அப்படின்னு. அன்னைக்கு சரியா படிச்சிருந்தா இன்னைக்கு எல்லாமே சரியான வேலைக்கு வந்திருப்போம். சரியான முறையில படிக்காததால தான் வந்து இங்க ஜெனரல் ஒர்க்கரா வந்திருக்கிறோம். ஸோ, அதனால வந்துட்டு திரும்ப திரும்ப வந்து ஏற்கனவே நடந்த மிஸ்டேக்க திரும்ப திரும்ப பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சம்பளம் போட்டதுமே வீட்டுக்கு காசு பணத்த அனுப்பி, உங்க ஊர்ல வந்துட்டு உங்க தரத்த வந்து உயர்த்திக்கிங்க. அப்பதான் 4 பேர் உங்கள மதிப்பாங்க. உங்க லைஃப் பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாம் நல்லாருக்கும். பயணங்கள் தொடரும். நன்றி, வணக்கம்.